குழந்தைகள் படிக்கவே மாட்டேங்கிறாங்களா? அதுக்காக நீங்கள் அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கீங்களா? சில வேளை அவங்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, அப்படி இல்லாட்டி நம்ம கொடுக்குறோம்ல படிங்கிற அழுத்தம், அப்போ அது ஞாபகத்துக்கு வந்துடுதோ தெரியல, படின்னு சொல்கிற நேரமெல்லாம். இந்த ஃபோனை வச்சுட்டு படிக்கலாம் தானே, அநியாயம் தானே உன்னுடைய டைம், ஏன் அவங்களோட சேர்ற, ஐயோ ஃப்ரெண்டெல்லாம் சரியாக வராது, இந்த ஃப்ரெண்டோட சேராது, இப்படின்லாம் நம்ம தினமும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இதெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயம். அப்போ நம்ம படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயத்துக்கு எல்லாமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த படிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு டாக்ஸிக் ஆகிரும், தொல்லை கொடுக்குற ஒரு விஷயமா ஆகிரும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு படிப்பில் உள்ள இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். படிப்பு அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். இதுதான் ப்ரொடக்டிவாக இருக்கும், ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். ஸோ அப்படிங்கிற நேரம் நீ எவ்வளோ நேரம் படித்த அப்படின்னு கேள்வி ஒன்று கேட்குறதுக்கு பதிலாக அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம், நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கேள்வி அவங்களுடைய திசையையே மாற்றிடும். பெற்றோர்களோட வழி என்ன தெரியுமா? ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு, அதை நான் வாட்சி காட்டுறேன் பாருங்கள். அதில் எவ்வளவு அவங்க கவலையாக அழுதுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஐயா நான் என்ன செய்கிறேனே தெரியலை, எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், மிரட்டி பார்த்துட்டேன், கெஞ்சி பார்த்துட்டேன், கோபப்பட்டுட்டேன், கடைசியில் நான் அழுதுட்டேன் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் அந்த மெசேஜ் அப்படியே வாசிட்டு போனால், பாட்டு கேட்குறாங்க, நண்பர்களோட பேசுகிறாங்க, ஷார்ட் வீடியோஸ் பார்க்குறாங்க, ஃபோனில் நேரம் செலவழிக்கிறாங்க. படின்னு நான் சொன்னால் கொஞ்ச நேரம் புக்ஸை பார்க்குறாங்க, திரும்ப அந்த பழைய விஷயங்களுக்கே போயிடுறாங்க. ஸோ இந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை பற்றி கவலையே கிடையாதா? இங்கே தாங்க நம்ம கொஞ்சம் நின்று யோசிக்கணும். நான் உட்காந்துருக்கேன், கொஞ்சம் நின்று யோசிப்போம். இங்கே தான் நம்ம கொஞ்சம் நின்று யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனால் நான் உட்காந்துக்கிட்டு தான் உங்களோட பேசுகிறேன். நான் நின்று யோசிக்கணும்னு சொன்ன விஷயம் கொஞ்சம் போஸ் ஆகி நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய டைம் தான் இது. உண்மையாக குழந்தைகளுக்கு எதிர்காலத்தை பற்றி அக்கறை இல்லை அப்படிங்கிறது இல்லை. அவங்களுக்கு எதிர்காலத்தை விட இப்போ இருக்கிற சந்தோஷம் தான் முக்கியம். ஸோ அதுக்கு தான் அவங்க ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அப்போ பேரண்ட்ஸ் அப்படிங்கிற நேரம் நம்ம என்ன தாங்க செய்கிறது? ஸோ அவங்களை கண்ட்ரோல் பண்ண போகிறோமா? கண்ட்ரோல் பண்ணால் வேலைக்கு ஆகாது, அவங்களுக்கு அந்த உணர்வு வரவே வராது. அப்படியா இருந்தால் அவங்களுக்கு ஒரு காரணத்தை உருவாக்குறது தான் நம்மளுடைய வேலை. அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். நம்ம குமார் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை எடுத்துக்குவோம். இப்போ நான் ஒரு ஸ்டோரி உனக்கு போகிறேன், சரியா? இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஸ்டோரி. ஸோ குமார் அப்படிங்கிற கேரக்டர் வீட்டில் தோட்டத்தில் வீட்டு தோட்டத்தில் ஒரு மரம் வளர்க்கணும்னு அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் மரத்தை கொண்டு வைக்கிறாரு, சின்ன கன்று. ஸோ பெரிய மரமாக தான் அவர் எதிர்பார்க்குறாரு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணி ஊற்றுறாரு, காலையில் பார்க்குறாரு, தண்ணி ஊற்றுறாரு, ஈவினிங் பார்க்குறாரு, ஓகே. அடுத்த நாள் பார்க்குறாரு, இப்படியே ஒரு கிழமை 2 கிழமை பார்க்குறாரு. கொஞ்சம் லைட்டாக தான் கொஞ்சம் வளருது. அவர் ரொம்ப வேகமான ஒரு வளர்ச்சியை தான் அந்த மரத்துக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அவர் எதிர்பார்க்குற மாதிரி அந்த மரம் வளர மாட்டேங்குது. ஸோ அந்த மரத்துக்கிட்ட போய் அவர் இப்போ பேச தோங்குறாரு. நீ ஏன் வளர மாட்டேங்கிற? ஏன் என் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமாக வளரு இப்படின்லாம் சொல்கிறாரு. ஸோ அவர் கோபப்படுறாரு அந்த மரத்துக்கிட்ட. ஸோ இதுதான் நடக்குது. ஸோ இது ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்படி செஞ்சால் மரம் வளருமாங்க? உண்மையாக இந்த மரம் வளரணுமா இருந்தால் அவர் என்ன செய்யணும்? வீட்டு தோட்டத்தில் வச்சுருக்காரு, ஓகே. ஆனால் கொஞ்சம் சூரிய ஒளி படுற மாதிரி ஒரு இடத்துல வைக்கணும். சுற்றி உள்ள களைகள், அதாவது புல்லுன்னு சொல்லுவோம்ல, அந்த புல்லெல்லாம் கொஞ்சம் அப்படி கலட்டி விடணும். அப்போ தான் அது கொஞ்சம் வளர்ந்து வரும் நல்ல முறையாக. இல்லாட்டியே நம்ம போடுற தண்ணி இதெல்லாம் அந்த புல்லுக்கெல்லாம் போய் சேர்ந்துடும். அதே மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கொஞ்சம் முள்ளு செடி அப்படி இப்படிலாம் இருக்கும், அதெல்லாம் ஒதுக்கணும் நம்ம. ஸோ அந்த இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றணும் தினமும். இன்னொரு முக்கியமான விஷயம் தான், அதுக்கு உரம் போடணும். இப்படி செஞ்சால் அந்த மரம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்லா வளரும், வளர்ந்து பல பலன் தரும். ஆனால் இதுக்கு டைம் எடுக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், பொறுமை வேணும். இதே மாதிரி தாங்க குழந்தைகளும். படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருந்தா இது நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக, தண்ணி ஊற்ற மறந்தாலும் மறந்துடுவோம், தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக அவங்கள அந்த மரத்தை பிடிச்சி இழுத்து வளருன்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது நம்ம பிடிச்சி மேலே ஸ்ட்ரெச் பண்ணுறோம், இது வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பை ஃபோர்ஸ் பண்ணுறோம். இங்கே தாங்க பிரச்சனை இருக்குது. குழந்தையோட படிப்புக்கோ இல்லாட்டி அவங்களுடைய வளர்ச்சிக்கு உண்மையாக ஒரு ஃபோர்ஸ் ஒன்று நம்ம கொடுத்து சரி வராதுங்க. இப்போ என்ன தான் செய்யலாங்க? இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல. அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அவங்களால இருக்க முடியுமா? பெஸ்ட். நல்ல ஒரு உறவை அவங்களோட நீங்கள் பேணணும், பொறுப்பாக நடந்துக்கணும், அவங்களையும் பொறுப்பாக நடக்கிறதுக்கு பழக்கணும், அவங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுக்கணும். டைம் எடுக்கும், அந்த நேரத்தை நம்ம சரியாக ஸ்டடி பண்ணிக்கணும். ஸோ அந்த பொறுமையோடு அவங்களுக்கு நேரம் கொடுக்கணும். அவங்களுக்கு இந்த படிப்பின் முக்கியத்துவத்தை பிள்ளைகளுக்கு நம்ம புரிய வைக்கணுமா இருந்தால் இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க. நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், நீ படிக்கலைன்னா உருப்படவே மாட்டேன், ஒன்றுக்குமே உதவாது அப்படிங்கிற சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம்ல.
தயவு செஞ்சு அந்த வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. உன் ஃப்ரெண்டை பாரு, அவன் எப்படி படிக்கிறான், நம்ம எவ்வளோ உனக்கு செலவழிக்கிறோம், எவ்வளோ கவனிச்சுக்கிறோம், எத்தனை கிளாஸ் அனுப்புகிறோம், இப்படின்லாம் நீங்கள் அந்த பிள்ளைக்கு பேசுனீங்களா இருந்தால் இன்னும் இந்த படிப்புங்கிற விஷயம் ரொம்ப ஹெவி, ரொம்ப பாரமான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கே தெரியாமல் அவங்களுக்கும் தெரியாமல் அவங்களுக்குள்ளே நம்ம திணிக்கிற வேலை தான் இது. ஸோ இது ரொம்ப டேஞ்சர். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க. ஃபோனை கொஞ்சம் சைலண்ட்டில் போட்டுட்டு, உங்கள் ஃபோனையும் தான் சரியா, டிவியை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு, பிள்ளைகள் ரொம்ப எப்படி ரிலாக்ஸாக இருக்கிற டைம் பார்த்து அவங்களோட பேச ட்ரை பண்ணுங்கள். அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து கேளுங்க, உங்களுக்கு என்ன ஆக விருப்பம், உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, இல்லாட்டி என்ன மாதிரி உனக்கு பிறகு வாழ்க்கை வாழ விருப்பம், ரைட்டு, உன்னுடைய ட்ரீம் என்ன, அந்த மாதிரி சில சிம்பிளான கேள்வியை கேளுங்க. ரொம்ப ரொம்ப பெரிய கேள்வி கேட்காம, சில நேரங்களில் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் அவங்க உடனே பதில் சொல்ல மாட்டாங்க. அதுக்காக அதை தோண்டி தோண்டி கேட்காதீங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் யோசிக்க வைக்கும். நான் என்னவாக விருப்பம், எனக்கு அப்படி ஒரு ஆம்பிஷன் இருக்கா, ஐசே எனக்கு அப்படி ஒரு ஆம்பிஷன் இல்லையே அப்படிங்கிறது சரி, அவங்களுக்கு அந்த டைமில் ட்ரிகர் ஆகும். சில நேரங்களில் அவங்க தெரியலை அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லலாம். ஸோ பரவாயில்ல, அவங்க தெரியலைன்னு சொன்னால் ஓகே. ஸோ அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கேள்வி ஒன்று நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, எதை செய்கிற நேரம் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம். ஸோ அவங்க அதுக்கு கட்டாயமாக இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ஃபீல்டு தான் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படிங்கிற சில பதில்களை சொல்லலாம். ஸோ அதை நீங்கள் அடையணுமா இருந்தால், ரைட், அதில் நீங்கள் ஒரு டாப்பாக போகணுமா இருந்தால், அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணுமா இருந்தால், அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்களா இருந்தால், அங்கே தாங்க படிப்பு கனெக்ட் ஆகுது. ரொம்ப ஈஸியாக அவங்கள அங்கே கனெக்ட் பண்ணலாம் நமக்கு. நான் இப்போ சொன்ன விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்கு என்ன திறமை வேணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து உண்மையாக என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். உண்மையாக நமக்கு எதிரி யார், இல்லாட்டி அவங்களுடைய படிப்புக்கு எதிரி யார் அப்படிங்கிறத தேடுறது தான் நம்மளுடைய வேலை. மேபி ஃபோனாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், ரைட், சோஷியல் மீடியா பெரிய ஒரு எதிரியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு பேடான ஒரு ஹாபி ஒன்று இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கலாம். இப்போ ஃபோனை அவாய்ட் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பட் வி ஷுட் ஹேவ் சம் ரூல்ஸ், ரைட். நம்ம படிப்பாக இருந்தால் ஒரு டைம் ஒன்று வைக்கணும் அவங்களுக்கு, ரைட். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை படிப்புக்கு வச்சிட்ட மாதிரி இருந்தால் தட்ஸ் குட். என்னவாக இருந்தாலும் அந்த டைமில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் ஒன்று வைக்கலாம். அப்போ எந்த நேரமும் அவங்கள படின்னு கரைச்ச பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஃபோனுக்கு இதுதான் டைம், மேபி 9 to 9:30 இந்த நைட், ரைட், அந்த மாதிரி ஒரு டைம் கொடுக்கலாம். ஒரு சின்ன டைம் கொடுங்க, அது போதும். ஸோ அதுக்குள்ளே அவங்க எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக சில விஷயங்களை செய்ய முடியுமோ, பார்க்க முடியுமோ அவங்க பார்த்துக்கிட்டோம். அதில் அவங்களுக்கு ஃப்ரீடமாக விட்டுருங்க, ரைட். அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு டைம் பவுண்ட் ஒன்று வைக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்போ அதோட சில பொறுப்புகளையும் அவங்களுக்கு கொடுக்கலாம், ரைட். நீங்கள் இன்றைக்கி இந்த வேலையை நீங்கள் தான் செய்யணும், இல்லாட்டி உங்களுக்கு தினமும் இப்படி ஒரு சின்ன டாஸ்க் ஒன்று இருக்குது, இதை தினமும் நீங்கள் தான் செய்யணும் இந்த வீட்டில் அப்படின்னு சில பொறுப்புகளை கொடுத்தீங்கன்னா, இந்த படிப்புக்கு ஒரு டைம், அதே மாதிரி தனக்கும் ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்குது இந்த வீட்டில் அப்படிங்கிறதுக்கான ஒரு டைம், அதே மாதிரி இதெல்லாம் பொழுதுபோக்கான அம்சங்கள், இதில் எந்த பயனும் இல்லை, இருந்தாலும் இது எனக்கு என்டர்டெயின் ஆகுது, எனக்கு இது பிடிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு டைம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு டைம், விளையாட போகிறதா இருந்தால் ஒரு டைம், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஸ்லாட்ஸ் தனித்தனியாக டைம்ஸ் வச்சிங்களா இருந்தால் இட்ஸ் வெரி ஈஸி, ரைட். அவங்களுக்கு அதை அழகாக பிளான் பண்ணி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டோட அவங்களோட கேரியரை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் என்ன ஜோக்கு, இல்லாட்டி இதில் ரொம்ப சீரியஸான விஷயம் என்னென்னா, பெற்றோர்கள் செய்கிற பெரிய பிள்ளைகளுக்கு இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு மட்டும்தான் ரூல்ஸ் எல்லாம், எனக்கு அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருப்போம். அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம். அப்போ அவங்களும் அதுக்கான காரணங்களை தேடி சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதனால் நல்லா யோசிச்சுக்குங்க. ஃபோனை ஒதுக்கிட்டோமா, அதுக்கு ஒரு டைம் வச்சுருக்கோமா, அப்போ உங்களுக்கும் ஒரு டைம் ஒன்று நீங்கள் வச்சுக்க தான் வேணும். ஸோ நீங்கள் அவங்க இல்லாத நேரம் எப்படி அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இல்லைங்கன்னு, அவங்க முன்னுக்கு நீங்கள் எப்படி இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க. சாப்பிட்ற நேரம் ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நாடகங்கள் பார்க்குறீங்க, வேலை செய்கிற நேரம் பார்க்குறீங்க, அங்கிட்டு போகிற நேரம் இங்கிட்டு போகிற நேரம், எந்த நேரமும் நீங்கள் ஃபோனை வச்சுக்கிட்டுருன்ட்டு அப்படியே ஃபோனை வைடான்னு அவங்களுக்கு சொன்னீங்களா இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. அதனால நீங்களும் அந்த ஒழுக்கம், அந்த டிசிப்ளின், அந்த கட்டுப்பாடு, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் அவங்க முன்னுக்கு மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் அப்படி மெயின்டைன் பண்ணாட்டி நீங்கள் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் அக்கறை அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த கேள்வியை கேட்குறதுக்கும் நீங்கள் பொறுப்பான ஒரு நபரும் கிடையாது. அப்படிங்கிற நேரம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பொறுப்பாக வளர்க்கவும் முடியாது, இந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்கள வெளிக்கொண்டு வர முடியாது. ஸோ அவங்களுடைய எதிர்காலத்தை எந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணுறதுக்கு பெற்றோர்களுடைய பழக்க வழக்கங்களும் காரணமாகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு செயற்படுறது தான் இந்த இடத்துல மிக முக்கியம்.